ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் 2-3 நாளாகவே என்னோடய வண்டி ரிப்பேருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி நேற்று என் வண்டி என் கைக்கு வந்துடுச்சு. அதுவும் என்னென்னா கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃபில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா 2-3 நாள் வண்டி அப்படியே இருந்துச்சுல, அதனால் நீங்கள் ஓட்ட ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சின்ன சின்ன ரிப்பேர் இருக்குது. இந்த ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் சரியாக ஒர்க் ஆகலை. அது நீங்கள் நான் வேறு எங்கேயாவது மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மெக்கானிக் நல்லா வேலை தெரிஞ்சவர் தான், ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவர் போல இருக்குது. ஒழுங்காக இது பண்ணிக்கோ, எனக்கு வண்டி கைக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வண்டியை வாங்கிட்டேன். சின்ன சின்ன பேர் கூட நம்ம போகிற வழியில் கூட பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அந்த பேட்ரி மட்டும் என்னன்னு தெரில, அதை பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை பேட்ரி சார்ஜ் இல்லாமல் இருக்கா என்னன்னு தெரில, அதை பார்க்கணும். அந்த வேலை இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி எப்படியாவது ஆஃபீஸ் போயிடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு காலையிலே எழுந்திரிச்சி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். வீடு சமைச்சிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கிளம்பிட்டு இந்த கிக்கரில் யாரையாவது ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு சார்ஜர் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜரை கழிச்சிட்டு வேறு சார்ஜர் போட்டு கொடுக்க சொல்கிறோம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போங்க, ஈவினிங் வரையில் உங்கள் சார்ஜரை கொடுத்துட்டு நீங்கள் அவங்க சார்ஜரை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் இதில் நம்ம செல்ஃபு ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் அடைச்சி வருது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே மெக்கானிக் ஷாப் இருக்குது, இந்த பேட்ரி கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இந்த ஒரு வாரத்தில் 4 வருஷமாகவே நான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உடஞ்சி நான் மீண்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இந்த ஒரு வாரமாக நான் சாகுற நிலைமைக்கு போகிற மன உளைச்சலை நான் சந்திச்சதே இல்லை. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மீண்டு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த ஒரு வாரமாக அப்போல்லாம் கூட வண்டி கையில் இருக்குன்ற தைரியம் எனக்கு எப்போவுமே இருக்கும். எது என்னை விட்டுட்டு போனாலும் என் வண்டி எப்போவும் என் கூடவே இருக்கும். அந்த வண்டி இருந்தாலே நான் 1000 நாளைக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு பலம் நமக்குள்ளே இருக்கும். அதுவே நம்ம கையை விட்டு போகும்போது இது எவ்வளோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்றது என்ன மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். எனக்குலாம் அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா என் பையன் இப்போ தான் 18 வயசு தான் ஆகுது, அவனுக்கு வண்டியெல்லாம் கிடையாது. நான் இன்னும் வாங்கி கொடுக்கல, இப்போ தான் காலேஜ் சேர்க்க போகிறேன். இனிமேல் அவங்க கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது சிங்கிள் மதராக அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வராங்கன்னு தெரில. சில பேர் மேனுவலாக ஒர்க் பண்ணுவாங்க, காலைல போய்ட்டு நைட் வருவாங்க. அவங்க பஸ்ஸில் வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களை மாதிரி ஃபீல்டுக்கு போகிறவங்களுக்கு வண்டி தான் எங்களுக்கு பக்க பலமே. அந்த வண்டி கொடுக்குற தைரியம் யாராலையும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மைண்டில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு செலவு வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செலவு கூட காசு போட்டு நம்ம செலவு பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை. அது நல்லபடியாக நம்ம கைக்கு வரணுன்றது மட்டும்தான் நமக்கு மைண்டில் இருக்கும். அந்த வண்டியை நம்ம புள்ள மாதிரி பாதுகாத்து வைக்கும்போது அது நம்ம கை விட்டு போகும்போது அது ரொம்பவே மன உளைச்சலை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு வாரம் எனக்கு ரொம்ப சின்ன சின்ன ரிப்பேருன்றதுனால நம்ம போகிற வழியில் கூட பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.